12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் செஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய தொடங்கியது மத்திய குழு. விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பார்வையிட்ட அதிகாரிகள். கிளாம்பாக்கம் அருகே முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிலையம் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். தொகுதிகளில் வெல்வோம் என இருமாப்புடன் பேசுவதாக விஜய் விமர்சனம். திமுகவின் கூட்டணி கணக்குகளை 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். களத்துக்கே வராதவர்கள் திமுகவை விமர்சிப்பதாக நடிகர் விஜயை மறைமுகமாக தாக்கிய அமைச்சர் சேகர் பாபு. 200 தொகுதிகள் அல்ல 234 தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என பேட்டி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் கைப்பற்றும் கைப்பற்றும். அம்பேத்கர் புத்தக விழாவில் பங்கேற்க முடியாத அளவுக்கு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு கூட்டணி பிரஷர் என நடிகர் விஜய் குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும். திமுகவோ கூட்டணி கட்சிகளோ அழுத்தம் தரவில்லை என திருமாவளவன் விளக்கம். திருமாவளவனின் மனசு இனி நம்மோடுதான் இருக்கும் என விஜய் பேச்சு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். விஜயின் மனசு மேடையில் இல்லாமல் என் மீதே இருந்திருக்கிறது என திருமாவளவன் பதில். பிறப்பால் முதல்வரை உருவாக்கும் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. 2026 தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு திருமாவளவன் பேட்டி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. அதற்கு விளக்கம் கேட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறோம். புதிதாக அரசியலுக்கு வருபவர்கள் திமுகவை ஒழிப்பேன் என கூறுவதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நடிகர் விஜயை மறைமுகமாக சாட்சியப்பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். திமுக பொறுப்புல இருக்கிறது மட்டும் இல்ல, திமுக உடன்பிறப்புன்னு சொல்றதே பெருமைதான் நம்ம ஆளுங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புதுசா வரவங்க நம்ம அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீட்டு விழா. சென்னை அசோக் நகர் விசிக அலுவலகத்தில் நடைபெறும் விழாவில் திருமாவளவன் பங்கேற்பு.
முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை அனுமதிக்காத கேரள அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பராமரிப்பு பணிகளை உடனடியாக தொடங்க திமுக அரசுக்கு வேண்டுகோள். அதானி நிறுவனத்துடன் ஒப்பந்தங்கள் தொடர்வதை அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. திமுக அரசின் தவறுகளை கேள்வி கேட்பவர்களை வழக்கு தொடருவோம் என மிரட்டுவதாகவும் அண்ணாமலை கண்டனம். புதுச்சேரி கடலூர் இடையே 4 நாட்களுக்கு பின் போக்குவரத்து. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இடையார்பாளையம் பாலம் சீரமைப்பு. இலங்கை கடற்படையால் 14 மீனவர்கள் கைதுக்கு கண்டனம். ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம். நாகை அருகே இந்திய எல்லையில் மீன்பிடித்த மியான்மர் மீனவர்கள் 4 பேர் கைது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையில் நீர் திறப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. வங்கக்கடலில் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. புதன்கிழமை 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. தூத்துக்குடியில் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பி பங்குச்சந்தையில் சம்பாதிக்கலாம் என மோசடி. 52 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் கைது. சென்னை கடற்கரை, தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே 125 மின்சார ரயில் சேவைகள் ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக திங்கட்கிழமை முதல் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. அதிலாய்து டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் முன்னிலை பெற்றது ஆஸ்திரேலியா. 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 10 ரன்களுக்கு மேல் முன்னிலை. தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழகத்தை அனுமதிக்காத கேரளாவுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்பு கட்டுமான பொருட்களுடன் 2 மாநில அதிகாரிகளும் அங்கு சென்ற நிலையில் அதை அனுமதிக்காத கேரள அரசுக்கு தற்போது இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழகத்தை அனுமதிக்காத கேரளாவுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.